உங்கள்ல எத்தன பேர் வந்து இந்த ப்ரோமோ 3 பார்த்துட்டு, "அப்பாடா! சாச்சனா கேப்டன் ஆகல" அப்படின்னு நெனச்சீங்க? அண்ட் அதே மாதிரி சௌந்தர்யா ஜெஃப்ரி கிட்ட பேசாம இருந்திருந்தா, கண்டிப்பா ஜெஃப்ரி கேப்டன் ஆயிருக்க மாட்டாரு இந்த வாட்டி அப்படின்னு உங்கள்ல எத்தன பேர் நெனைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா, செம்ம எக்ஸைட்டடா தான் இருக்கு. ஜெஃப்ரி எப்படி இந்த கேப்டன்சிய பண்றாரு அப்படின்னு. ஏன்னா, அவர் அந்த பிடி சாரா பண்றப்பவே பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஸோ, அவர்ட்டயுமே நெறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறேன். சரி, இப்போ ப்ரோமோ 3ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி அவங்களுக்குள்ளார வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய நம்பர் பிளேட்ஸ் மாரி கீழ போட்டு வச்சிருக்காங்க. ஸோ பிளாஸ்மா டிவில எந்த நம்பர் பிளேட்டோட இது வருதோ, அத வந்து டக்குன்னு யாரு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு எடுத்து வைக்கிறாங்க அப்படின்றது தான் டாஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அது டை ஆயிருது. அதுக்கப்புறம் கடைசியா இன்னொரு ஒரு டை பிரேக்கர் மாரி வைக்கிறாங்க. அதிலயுமே வந்து ஜெஃப்ரி எடுத்துடுறாரு. அண்ட் அவரு வந்து இந்த வீட்டோட கேப்டனாவும் ஆயிடுறாரு. ஸோ இந்த பொம்மை டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா 2 பேருமே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஆல்ரெடி என்ட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்துருச்சு. இப்ப நான் கேப்டன் ஆனேன் அப்டின்னா, அந்த வாரம் என்ன நாமினேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் என்ன நெனைக்கிறேன்னா, எனக்கு ஆல்ரெடி அந்த பாஸ் இருக்கனால, நான் கேப்டன்சி வந்து டஃப் ஃபைட் குடுப்பேன் கடைசி வரைக்கும். பட் இருந்தாலும் நான் ஜெயிக்க மாட்டேன். ஸோ தட் சாச்சனா வந்து அந்த கேப்டன்சி எடுத்துக்கிட்டும், அவங்களுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ வந்த மாரி இருக்கும்ல, அப்டின்ற மாரி ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா போயிட்டு ஜெஃப்ரி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உனக்கு கிடைச்சிச்சுன்றத ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலும் கேப்டன்சின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நீ கேப்டனா என்னலாம் பண்ற அப்டின்றத பார்க்கறதுக்கு நான் மட்டும் இல்ல, எல்லாருமே இன்ட்ரஸ்டடா இருப்பாங்கல்ல. நீ எப்படி அந்த ஒரு விஷயத்த விட்டுக் குடுக்கணும்னு நெனைக்கலாம் அப்படின்ற மாரி அவங்க கொஞ்ச நேரம் பேசுவாங்க. ஜெஃப்ரி அதிலேயே கொஞ்சம் குழம்பி எனக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஷனா இருக்குது அப்படின்றத சொல்லுவாரு. நான் வந்து இப்போ உனக்கு கேப்டன் ஆவணும் அவ்வளோதானே ஆயிரலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இந்த டாஸ்க் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஜாக்லின் போயிட்டு ஜெஃப்ரிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. நீங்க லைவ் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீ வந்து என்ட்ட ஒண்ணு சொன்னல்ல ஜெஃப்ரி, இந்த மாரி சாச்சனாக்கு வந்து நான் விட்டு குடுத்துருவேன் அப்படின்ட்டு. என்ன ஆச்சு? ஏன் நீ அத பண்ணல? அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஜெஃப்ரி வந்து ஒரு மாரி தடுமாறிருவாரு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம. இல்ல அந்த கடைசி ஏதாவது நீ எடுக்காம விட்டு குடுத்துருக்கலாம்ல. சரி ஓகே நீ கேப்டன் ஆவணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. இல்ல ஜாக்லின் நான் வந்து சொன்னேன்ல. அப்படியே இருந்தாலும் நான் விட்டு குடுக்க மாட்டேன். கேம டஃப் ஃபைட்டா குடுத்து கடைசியா தான் நான் வந்து தோத்து போவேன் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன்ல. நான் அத தான் பண்ணேன். பட் கடைசி இது என் கண்ல பட்டுருச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதுக்கப்புறமா சௌந்தர்யாவ காட்டி சொல்லுவாரு. இவங்க வந்து சில விஷயங்கள் சொன்னதுல நான் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன் அப்படின்றதையுமே வந்து ஒரு ஃபன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதாங்க ஆக மொத்தம் ஜெஃப்ரி கேப்டன் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம தீபக் பார்த்தீங்கன்னா, போன வாரம் சூப்பரா ஒரு கேப்டன்சின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. ஸோ அங்க இருந்து இவரு கன்டின்யூ பண்ண போறாரு அப்படின்றப்போ நெறைய விஷயங்கள் வந்து அவர் சூப்பரா பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் அதையும் தாண்டி ஜெஃப்ரி வந்து இந்த மாரி சாச்சனாக்கு விட்டு குடுப்பேன் அப்படின்றத ஒரு நாள் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கன்ஃப்யூஸ் ஆகி கடைசியில அவரு வந்து கேப்டன் ஆயிட்டாரு. அப்படி அவர் பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற ஃபீலிங் யாருக்காவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. இல்ல அப்படிலாம் கிடையாதுப்பா. இதுதான் கரெக்ட் கேம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, இந்த விட்டு குடுக்குறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. கேப்டன் ஆனது கரெக்ட்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதையுமே வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதான் ப்ரோமோ 3 இதோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.